ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சவ் சவ்வே பிடிக்காத குழந்தைங்கள் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் சவ் சவ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நான் ஒரு ப்ரெஷர் குக்கரில் செய்கிறேன். நீங்கள் தேவைன்னா ஒரு பாத்திரத்துலையும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த ப்ரெஷர் குக்கரில் நான் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இதில் கடுகு, லைட்டாக ஒரு 2-3 வெந்தயம், சீரகம், உளுந்தம்பருப்பு போட்டுக்குங்க. போட்டு இது நல்லா கொஞ்சம் எண்ணெயிலே கொஞ்சம் பொரியிற மாதிரி பார்த்துக்குங்க. நம்ம சவ் சவ் எப்பயுமே நமக்கு உடம்புக்கு ரொம்பவே சக்தியானது. தைராய்டு அதெல்லாம் இருக்கிறவங்க கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடலாம். ரொம்ப நல்லோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தைராய்டு இருக்கிறவங்களுக்கு சவ் சவ்வை சேர்த்துக்கிட்டால் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது டெய்லி சேர்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. கிழமையில் ஒரு 3 நாள் மாதிரி நீங்கள் சவ் சவ் செஞ்சு சாப்பிடலாம். நான் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு இதெல்லாம் நம்ம போட்டுட்டு தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இது கூடவே தக்காளியையும் சேர்த்துட்டு நல்லா இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்க விடுவோம். தக்காளியையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் வதங்க விடுவோம். சவ் சவ்வை நம்ம தோலை சீவிட்டு நல்லா வெட்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருப்போம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெயில் ஓரளவு நம்ம வதக்கிக்குவோம். வதங்கினதுக்கு பிறகு இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கிற சவ் சவ்வை நாம் இதில் சேர்த்துக்கலாம். இதில் நான் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கிறேன். அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்குங்க. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு மிளகு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த எண்ணெயில் கொஞ்சம் சவ் சவ்வை முதல்ல நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் ஓரளவு வதங்கினதுக்கு பிறகு செஞ்சால் தான் சவ் சவ் நல்லா இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க. தேவையான அளவு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி உப்பு போட்டதுக்கு பிறகு இதை சுற்றி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பரட்டி விட்டுக்குங்க, உப்பு எல்லாத்துலேயும் சேர்கிற மாதிரி. இப்போ இதில் நான் தேவையான அளவு மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள் தான் இதுக்கு நீங்கள் சேர்த்துக்கணும். அது கூட கொத்தமல்லி தூள், தனியாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். சேர்த்ததுக்கு பிறகு தனியாத்தூள் கொஞ்சம் இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த சவ் சவ்வை நம்ம தனியாக செய்யாமல் பாசிப்பருப்பு ஒரு 1/4 கப் மாதிரி எடுத்துக்கோங்க. 1/4 கப்லேருந்து 1/2 கப் மாதிரி எடுத்துக்கோங்க. 1 கப் மாதிரி பாசிப்பருப்பு போட்டிங்கன்னா இது சாம்பார் மாதிரி ஆகிரும். சாம்பாராக செஞ்சாலும் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி சாம்பார் செய்யலை, கொஞ்சம் கூட்டு மாதிரி செய்ய போகிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அந்த பாசிப்பருப்பு ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவு மாதிரி போட்டுக்குங்க. சவ் சவ் சைஸை பொறுத்து உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னாக்க நீங்கள் ஒரு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நம்ம 3 முதல் 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ இந்த சவ் சவ்வும் நல்லா வெந்திருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு இதில் சவ் சவ் இருக்கிறதே தெரியாது. லைட்டாக இருக்கும், ஆனால் அது நல்லா வெந்திருக்கக்குள்ள பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ 4 விசில் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்து பார்த்தேன். நல்லா சவ் சவ் பருப்பு எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு பெருஞ்சீரகமும் தேங்காவும், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். ரொம்ப ஃபைனாக நல்ல மையாக பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் முக்கால்வாசி பதத்துக்கு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது பாருங்கள், இந்த மாதிரி நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நம்ம இந்த சவ் சவ்வும் பருப்பும் வெந்திருக்கிறதுல நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரை கொஞ்சம் அலசிட்டு கொஞ்சம் அந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களும் பெரியவங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. சவ் சவ்வாக பிடிக்காதவங்க கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சவ் சவ்வில் நிறைய ரெசிபி செய்யலாம். இன்றைக்கி நான் இந்த மாதிரி ஒரு கூட்டு ரெசிபி ஒன்று செஞ்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு உப்பு இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்குங்க. கொஞ்சம் காரமாக வேணும்னா மிளகுத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம திருப்பி ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொஞ்சம் கொதிக்க விடணும். ஏன்னா இந்த தேங்காய் பாலோட பச்சை வாசனை, தேங்காய் பால் ஊற்றிருக்கிறனால, தேங்காய் அரைச்சி போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம அந்த மாதிரி நம்ம கிண்டி விட்டுட்டே நம்ம கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் சவ் சவ் கூட்டு ரெடியாகி வந்திருக்கும். இது பிள்ளைகள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி இலைகளை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் நாம் இதோடு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு இறக்குனா சுவையான சவ் சவ் கூட்டு ரெடி ஆகிரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சுவையாக ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய குக்கர் ஒன்று இருந்தால் சவ் சவ்வும் பருப்பும் போட்டு நல்லா ஒரு 1/2 ஹவர்க்குள்ளே இதை ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள் சவ் சவ் கூட்டு எப்படி இருக்குன்னு. இதிலே நீங்கள் 1 டம்ளர் பருப்பு போட்டிங்கன்னா சாம்பார் மாதிரி இருக்கும். தேங்க்யூ.